ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன் சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அரோரா விக்ரம் கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதாவது பார்வதி போயிட்டாங்க, பிக் பாஸ் விட்டு சனிக்கிழமையே போயிட்டாங்க, சரிங்களா? அவங்க போனாலும் அவங்களுடைய நினைவுகள் இந்த பிக் பாஸ் விட்டு சுற்றிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி கமருதீன் ரெண்டு பேரோட விஷயங்கள் வந்துட்டு இந்த பிக் பாஸை விட்டு வெளியே போக மாட்டேது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான ஒரு மன உளைச்சலை வெளியில் இருக்கிற நிறைய பேருக்கும் சரி, உள்ளே இருக்கிற ஆட்களுக்கும் சரி ஏற்படுத்திகிட்டே இருக்குது. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் புலம்பிக்கிட்டே இருக்கார். இது ஏதோ இப்படி ஆகிடுச்சோ, அப்படி ஆகிடுச்சோ, இது தப்பாக போயிடுமோ, அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில். இன்னொரு பக்கம் அரோரா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க, திவ்யாவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களாம் வந்து திருந்தவும், அதுவும் குறிப்பாக பார்வதியில் திருந்த வாய்ப்பே கிடையாது. திவ்யா ஒரு பக்கம். அதே மாதிரி திரும்ப அரோரா, நான் லிட்ரலாக கெஞ்சினேன், அப்படியே நான் ரொம்ப கெஞ்சினேன். அவங்க அப்போ கூட மதிக்கவே இல்லை. நான் வந்து மன்றாடு என்னென்னமோ சொல்கிறாங்க, ஒட்டோட்டோட்டோ இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க, இப்பயும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக விக்ரம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நேற்று திவ்யா விஷயத்தில் வந்துட்டு மக்களும் கை தட்டுறாங்க. அப்போ நான் வில்லனா ப்ரொஜெக்ட் ஆகிருக்கேன்னா திவ்யா விஷயத்தில், என்னால் தான் இப்போ சுபிக்ஷா வெளியே போனாங்களா அப்படின்னு வந்துட்டு தெரியாத மாதிரி கேட்குறாரு. உண்மையான காரணமே அதுதான். சுபிக்ஷா வெளியே தெரியாததுக்கு முக்கிய காரணமே இந்த விக்ரம் தான். அப்படியே அடக்கி வச்சிட்டார். இப்போ அந்த பொண்ணு வெளியே போயிட்டாங்க. அதே மாதிரி தான் வியனா. ஸோ இப்போ வந்து அதை கேட்டதுனால இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு செம்மையாக டிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஹீரோனா யார், வில்லன்னா யார், ஹீரோனா என்ன செய்வான் அப்படின்ட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ சபரி வந்து விஜய் பார்வதி விஷயத்தில் அவன் பண்ணது ரொம்ப தப்பு, 100% தப்பு. அவன் அங்கே வந்துட்டு அவன் யாருன்னு உடச்சிட்டான். எனக்குலாம் அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவன் அடுத்தது என்ன பண்ணுறான், அந்த டைமுக்கு வந்து குறும்படம் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவனை வந்து வச்சு செஞ்சாங்க. அவனும் உடஞ்சான், கேம் லெவல்லாம் வந்து ரொம்ப டவுன் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறமா அதே மாதிரி சினாரியோ வந்துட்டு டிக்கெட்டு ஃபினாலில் வருது. என் அவன் கையில் இருக்குது, ஆனால் அவன் அதை பண்ணல பார்த்தியா. அங்கே தான் அவன் வந்துட்டு தன்னோட உள்ளுக்குள்ளே இருந்த அந்த வைல்டு இருந்த விஷயத்தை வந்துட்டு மாற்றணும் ட்ரை பண்ணியிருக்காங்களா, அவன் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல கருத்து, உண்மையில கருத்து. இதே அரோரா இருந்த இடத்துல விஜய் பார்வதி இருந்தால் பண்ணியிருப்பாரா, பண்ணியிருக்க மாட்டாரா? நீங்கள் சொல்லுங்கள். அரோரா அப்படின்னு தான் நம்மளோட கேள்வி. அரோராவை இது வரைக்கும் யார் அந்த மாதிரி ஹர்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே? யாருமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விஜய் பார்வதினா வந்து டெரரு, அந்த அரோரானா வந்துட்டு ரொம்ப க்யூட்டான குழந்தை. அப்படியே தாங்குன்ற மாதிரி தாங்குவாங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்த்து டாக்டர் படத்தில் ஒருத்தர் தாங்கின்னு வர அந்த மாதிரி தாங்குன்னு தாங்குவாங்க. அந்த பொண்ணு கண்ணில் இப்படி தண்ணி விழுக வந்துச்சு. ஐயோ அரோரா அழுதுறாதம்மா, அழுதுறாது, நீ அழுதா நாங்கள் தாங்க முடியாதுன்ற அளவுக்கு வந்து ஃபீலிங். எப்பா அவங்களும் வந்து கண்டஷன் தான்ப்பா, இவங்களும் கண்டஷன் தான். அது என்ன, அந்த பக்கம் சபரி வந்து தலை டாஸ்கில் போட்டு இடிக்கிறதும், அந்த பக்கம் கிண்டல் பண்ணுறது ஒரு பக்கமாகவும், இந்த பக்கம் இந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை ஓடி வந்துடுறதும். இப்போ இதை வந்து சொல்கிறாங்க. அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் சபரி ஹீரோ, அவன் மாற்றிக்கிட்டான். அதே மாதிரி நீ என்ன பண்ண, ஆதரிய விஷயத்தில் ஒன்று பண்ண, பாருக்கு எதிராக ஒரு பாடி லாங்குவேஜில் ஆட்டிடியூட் காமிச்ச. ஆனால் திரும்ப நீ அதை மாற்றாமல் பண்ணன்னு வச்சுக்கியேன், அப்போ தான் நீ வெல்ல. ஆனால் இதுக்கப்புறம் நீ பண்ணாமல் இருந்த பற்றியா, அப்போ நீ ஹீரோ ஆகிட்ட. அது நீ யோசிச்சிக்கோ. ஏன் முதல் உங்கள் கிட்ட வந்தா மற்றவங்க வந்து நீ நல்லவன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, நீ பாரு மாதிரி திரும்பவும் பாரு அவங்களுக்கு. நீ பாரு மாதிரி நான் ரூத்லெஸ், நான் இப்படி தான் நான் செய்வேன் அப்படி சொல்லியிருந்தால் உங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. நீ நல்லவனாக ப்ரொஜெக்ட் பண்ணதுனால உங்ககிட்ட இதை வந்து எதிர்பார்க்குறாங்க. அதை நீ தான் வந்து இது பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சொசைட்டியில் வந்துட்டு நல்லவனாக இப்படி தான் இருக்கணும், அவனுக்கு குறைபாடுகளே இருக்கக்கூடாது, அவன் நியாயத்து பக்கம் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சொசைட்டியை சொல்கிறதா, இந்த வீட்டில் இருக்க கண்டஸ்டன்ஸை சொல்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு அரோரா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து விஜய் பார்வதி திரும்ப வராங்க உள்ள. எத்தனை வாட்டி விஜய் பார்வதி, நைட்லேருந்து விஜய் பார்வதி புராணம் தான் நமக்கு. அவங்க போனாலும் விட மாட்டாங்க போல இருக்குது. கார் டாஸ்க்கு என்னை பார்த்து இந்த டைலாக் மாதிரி இருந்தது. என்னை ஒருத்தன் கேட்டான்டா கேள்வி, அங்கே இன்னமும் அந்த ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, அவர் ஒருத்தர் சூப்பராக அந்த டாக்டர் அதே படத்தில் தான் ஒருத்தர் மலேசியன் கேங்கில் இருப்பாங்க, அவங்க பேசுவாங்க, சூப்பராக இருக்கும். என்ன அப்பன்னு சொன்னான்டா அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி இவங்க சொல்கிறாங்க. நான் காருக்குள்ளே இருக்கும்போது பார்வதி என்னை ஒரு கேள்வி கேட்டால், நீ நல்லவ தானே, அழுதுட்டு உள்ளே உக்காந்துட்ருக்க, அப்போ போயிருக்க வேண்டியதானே அப்படின்றா. அப்போது நான் வந்து நல்லவன்னா இந்த உடனே வந்து இந்த விஷயம் நடந்த உடனே நான் பதறி அடித்து வெளியே போகணும், அப்போ தான் நான் நல்லவ. அதே மாதிரி இப்போ வந்து என்னை சபரி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, நீ இறங்காத அரோரா அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து கண்டிப்பாக நான் இருக்கணும்னு சொன்னால் நான் நல்லவ கிடையாது, இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணி அட்டாட்டாட்டாட்டாட்டா என்ன ஃபீலிங். அதாவது அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, நான் ரொம்ப நல்லவங்க, என்னையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அளவுக்கு வந்து ரேஞ்சில் பேசுகிறாங்க, எங்களுக்கு தெரியும் அப்படின்றத வந்துட்டு, அதாவது அவங்க நல்லவங்கன்றது நம்மளுக்கு தெரியுன்றது தான் நான் வந்துட்டு
இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். விஜய் பார்வதி போனதுக்கு அப்புறமும் விஜய் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 பாடிட்டே இருக்காங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நம்பரில்.